இன்னைக்கு நம்ம இப்போ ப்ளே ஆயிட்டு இருக்க இந்த வீடியோ தான் எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் VPN ஆன் பண்ணிட்டு CapCut ஓபன் பண்ணிட்டு எடிட் பண்ணணும்னு நினைக்கிற வீடியோவை அதுல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த இடத்துல எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துக்கு வந்துட்டு கீழே பாத்தீங்கன்னாக்கா ஃபில்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில்டர் ஆப்ஷன் ஓபன் ஆன உடனே ஃப்ரண்ட்லயே அந்த ஃபில்டர் தான் இருக்கும், GTA 3ன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் உங்களுக்கு அது இல்ல அப்படின்னாக்கா மூவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு லைட்டா லெஃப்ட் சைட் தள்ளினாலே அந்த ஃபில்டர் வந்துடும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பக்கத்திலே பாத்தீங்கன்னாக்கா அட்ஜஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண போறோம். ஜஸ்ட் பிரைட்னஸை கிளிக் பண்ணிட்டு உங்க வீடியோக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 9ல வச்சுக்கிறேன். அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் அதுவும் 14, ஏன்னா அதிகமா இருந்தா கொஞ்சம் இதுவா இருக்கு. 14ல வச்சுக்கிறேன். அதே மாதிரி சேச்சுரேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணி பாக்குறேன். ஸோ 14 இதுவும் ஓகே தான். இப்போ பிரில்லியன்ஸ் இதை இன்க்ரீஸ் பண்ணாக்க ஒரு மாதிரி இருக்கு. ஸோ நான் -7ல வச்சுக்கிறேன். இப்போ பக்கத்திலே பாத்தீங்கன்னாக்கா HSLன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை ஓபன் பண்ணிட்டு பர்பிள் கலரை கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த கலர் தான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஏன்னா அதான் மெயின் கலர். இப்போ சேச்சுரேஷன் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் அதிகமாக இருந்தால் மட்டும் போதும். அதனால நான் 9ல வச்சுக்கிறேன். அதே மாதிரி லைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு இதுவே ஓகே. 19ல வச்சுட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ பர்பிள் முடிஞ்சது. பக்கத்துல இருக்க பிங்க் கலரை டச் பண்ணிட்டு அதே மாதிரி சேச்சுரேஷன் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 14ல வச்சுக்கிறேன். அதே மாதிரி லைட்னஸையும் 14ல வச்சுட்டு ஓகே கொடுத்துறேன். இதுக்கப்புறம் தான் மெயின் மேட்டரே இருக்கு, ஹைலைட்ஸ். ஸோ அது உங்க வீடியோக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 14 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஷேடோ இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி 4ல வச்சுக்கணும். ஆக்சுவலா இதை நான் மைனஸ்ல தான் வைக்கணும். இந்த வீடியோக்கு 4 போதும். இன்கேஸ் நீங்க பீச்சில் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்க மைனஸ்ல வச்சாதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ டெம்பரேச்சர் இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே எனக்கு தெரிஞ்சு 14 ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ 14ல வச்சுட்டு ஓகே கொடுத்துறேன். இதோட கலர் கரெக்ஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணும். கீழே இருக்க அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு வீடியோ எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ எஃபெக்ட் ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்லயே அந்த எஃபெக்ட் தான் இருக்கும், கலர்லெஸ் ஃபிளாஷ்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல அட்மாஸ்பியர் 100ல வச்சுட்டு ஸ்பீடை 0ல வச்சிருங்க. நெக்ஸ்ட் ரேஞ்ச் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. உங்க வீடியோக்கு எது கரெக்டா இருக்கோ அது வச்சுக்கோங்க. நான் 22 வச்சுக்கிறேன். அதே மாதிரி க்ளோ அதையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கிறேன். 44ல வச்சுட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ பாத்தீங்கன்னாக்கா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும், இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ப்னஸா இருக்கா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு மேல சர்ச் பார் இருக்கா, அதுல போயிட்டு சாஃப்ட்னு மட்டும் சர்ச் பண்ணுங்க. சாஃப்ட்னு சர்ச் பண்ணினாக்கா இந்த எஃபெக்ட் ஒன்று வரும், சாஃப்ட்ங்கிற பேர்லயே வந்துடும். ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா வேலை முடிஞ்சுது. இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி எடிட் பண்ணா ஓகே, எக்ஸாக்ட் இதே மாதிரி பண்ணக்கூடாது. எதை சொல்றேன்னாக்கா இப்போ நான் பிரைட்னஸ் 9 வச்சிருந்தேன்ல, ஸோ அதே மாதிரி 9 வச்சாக்கா உங்க வீடியோக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ நான் என்கிட்ட பீச்சில் எடுத்த வீடியோ இல்லை, என்னோட பழைய வீடியோ ஒன்று இருக்கு, அதை வேணும் நான் இம்போர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வீடியோக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வானம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த வீடியோல வேற மாதிரி இருக்கு, ஏன்னா இதுல கிளவுட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனாலதான் வானம் உங்களுக்கு அப்படி இருக்கு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னாக்கா இதுல ஃபுல்லா மண் இருக்கு, புரியுதா? அதுல உங்களுக்கு அந்த மாதிரி இல்ல. சோ நீங்க வீடியோ எடுக்கும் போது இதுல எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தான் அந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வரும். இதுல இருந்து என்ன தெரியுது, வீடியோ எடிட் பண்றதை விட எடுக்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சோ அதுக்கேற்ற மாதிரி எடுங்க. அப்புறம் இன்னும் நிறைய பேர் ஐபோன்ல வந்துட்டு ப்ரோ வெர்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இப்போ நான் சிம்பிளா காட்டுறேன் பாருங்க. இது நான் ஐபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல ப்ரோ வெர்ஷன் தான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ண போனாக்கா லாகின் கேட்கும், லாகின் பண்ணாக்கா காசு கேட்கும். இவ்வளவுதான் மேட்ரு. ஸோ இதுல கிராக் வெர்ஷன்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியாது. நீங்க ஆப் ஸ்டோர்ல இருந்து ப்ரோ வெர்ஷன் வேணா இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணும் போது இதெல்லாம் கேட்கும், காசு கண்டிப்பா கட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ஐபோன் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நார்மல் வெர்ஷன் யூஸ் பண்றதே நல்லதுதான். ஸோ நீங்க ப்ரோ வெர்ஷனுக்கு மாறினீங்க அப்படின்னாக்கா நார்மல் வெர்ஷன்ல சும்மா கிடைக்கிற ஃபில்டர்ஸ் கூட உங்களுக்கு இதுல காசு கொடுத்து, லைக் எப்படி சொல்றது, ப்ரோ ஃபியூச்சரா மாறிட்டு இருக்கும். நீங்க அதுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் போட்டுட்டு, ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு கிளியர் பண்றேன். இல்லைனாக்கா வீடியோ போட முடிஞ்சா வீடியோ போடுறேன். அப்படியே ரீல்ஸ் எல்லாம் நிறைய பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.